அனைத்து உறவுகளுக்கும் எனது இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என் குலதெய்வம் அருள்மிகு உலக மாதா ஸ்ரீ அங்காள ஈஸ்வரி அம்மனை வணங்கி, சோதிடத்தினுடைய தந்தை பரகாசுர முனிவர் அவனை வணங்கி, அனைத்து ஜோதிட ஜாம்பவான்களை வணங்கி ஒரு சிறு சோதிட குறிப்பை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வருகிறேன். சோதிடத்தில் 9 கிரகங்கள் உள்ளன. அந்த 9 கிரகங்களுக்கும் ஒரு சில கிரகங்களுக்கு ஒரு பார்வைகளும், ஒரு சில கிரகங்களுக்கு சிறப்பு பார்வைகள் சேர்த்து 3 பார்வைகளும் உள்ளன. அந்த விதத்தில் எந்தெந்த கிரகங்களுக்கு ஒரு பார்வை மட்டும் உள்ளது, எந்தெந்த கிரகங்களுக்கு 3 பார்வைகள் உள்ளது என்பதை நாம் இப்போது காண்போம். முதலில் சூரிய பகவான். சூரிய பகவான் ஒரு ஜாதகத்தில் எந்த கட்டத்தில் இருக்கின்றாரோ அந்த கட்டத்தில் இருந்து 7வது கட்டத்தை பார்ப்பார். அவருக்கு 7வது பார்வை மட்டும் உள்ளது. அடுத்து சந்திர பகவானை பார்ப்போம். சந்திர பகவான் எந்த கட்டத்தில் இருக்கின்றாரோ அந்த கட்டத்தில் இருந்து 7வது வீட்டை பார்ப்பார். அவருக்கு 7ஆம் பார்வை மட்டும்தான் உள்ளது. அடுத்து செவ்வாய் பகவானை பார்ப்போம். செவ்வாய் பகவான் சிறப்பு பார்வை கொண்டவர். அவர் இருக்கும் வீட்டிலிருந்து 4வது வீட்டை பார்ப்பார், 7வது வீட்டை பார்ப்பார், 8வது வீட்டை பார்ப்பார். அடுத்து புதன் பகவானை பார்ப்பார். புதன் பகவான் அவர் இருக்கும் வீட்டிலிருந்து 7வது வீட்டை பார்ப்பார். அடுத்து குரு பகவானை பார்ப்பார். குரு பகவானுக்கும் சிறப்பு பார்வையில் உள்ளது. குரு பகவான் தான் இருக்கும் வீட்டிலிருந்து 5வது வீட்டை பார்ப்பார், 7வது வீட்டை பார்ப்பார், 9வது வீட்டையும் பார்ப்பார். அடுத்து சுக்கிர பகவானை பார்ப்போம். சுக்கிர பகவான் தான் இருக்கும் வீட்டிலிருந்து 7வது வீட்டை பார்ப்பார். அடுத்து சனி பகவானை பார்ப்போம். சனி பகவானுக்கும் சிறப்பு பார்வையில் உள்ளது. சனி பகவான் தான் இருக்கும் வீட்டிலிருந்து 3வது வீட்டை பார்ப்பார், 7வது வீட்டை பார்ப்பார், 10வது வீட்டை பார்ப்பார். அடுத்து ராகு பகவான், கேது பகவான் இருவருக்கும் சில சோதிட ஜாம்பவான்கள் பார்வையர் இல்லை என்று சொல்கின்றார்கள். சில சோதிட ஜாம்பவான்கள் அவர்களுக்கு 3, 6, 11, 3, 7, 11 பார்வைகள் இருக்குது என்று சொல்கின்றார்கள். சில ஜாம்பவான்கள் 7ஆம் பார்வை மட்டும் இருக்குது என்று சொல்கின்றார்கள். எல்லாருமே மிகுந்த திறன்மிக்க, அனுபவமிக்க, லட்சக்கணக்கான சாதகங்களை ஆய்வு செய்த சோதிட ஜாம்பவான்கள் தான். இருந்தாலும் கிரகம் என்று இருந்தால் அதற்கு பார்வை என்று ஒன்று இருக்கத்தான் செய்யும். ஏனென்றால் இருக்கிற கிரகங்களிலேயே பவர்ஃபுல் கிரகம் என்றால் முதலிலே கேதுவும், 2வது ராகுவும், 3வது சூரிய பகவான் வருகிறார். அப்படிப்பட்ட பவர் பிளானட்டுகளாக இருக்கக்கூடிய ராகு கேதுக்களுக்கு பார்வைகளே இல்லை என்று சொல்லாமலும் 3 பார்வைகள் என்று நாம் எடுக்காமலும் நடுவுகளிலே பொதுவான ஒரு பார்வை மட்டும் இருப்பதாக எடுத்துக்கொள்வோம். பின்னால் அந்த பலன்களை பார்ப்போம். மற்ற விவரங்களை நாம் அடுத்த வீடியோவில் காண்போம். நன்றி, வணக்கம்.